தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுடன் முதலமைச்சரும் அக்கட்சியின் தலைவருமான மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. அடுத்து எந்தெந்த கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக கேட்டறிந்ததாக தகவல். சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் ஆர்.என். ரவியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ள தர்மாதிகாரியையும் சந்தித்ததாக தகவல். திமுக அரசின் 5 ஆண்டுகால சாதனைகள் தமிழ்நாட்டை பாருங்கள் என்று பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டியுள்ளது. திருச்சி மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பெருமிதம். அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சி சர்வதேச தரத்துடன் உலக நாடுகளுடன் போட்டி போடக்கூடியதாக இருக்கும் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் உறுதி. 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் பாழாய் போனதாகவும் விமர்சனம். சென்னை நீலாங்கரை வீட்டிற்குள் அனுமதிக்க விஜய் மறுப்பதாக செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சங்கீதா புதிய மனு. விஜயின் நீலாங்கரை வீட்டில் தங்க அனுமதிக்கும்படி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. மனைவி மகளை வீட்டிலிருந்து விரட்டிவிட்டு மகளிர் தின விழா என்னும் கேவலமான அரசியல் நிகழ்ச்சி. மாமல்லபுரத்தில் தவிக சார்பில் இன்று நடைபெறும் மகளிர் தின விழாவை சுட்டிக்காட்டி இயக்குனர் அமீர் விமர்சனம். போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று கூறி திமுக அரசை கண்டித்து வரும் 13ஆம் தேதி சென்னையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையிலான ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்குமாறு தொண்டர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. சென்னை ராயப்பேட்டையில் தனியாக இருந்த பெண்ணிடம் வீடு புகுந்து அத்துமீற முயன்ற காவலர் சஸ்பெண்ட். வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காவல் ஆணையர் நடவடிக்கை. நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் 2 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம். ஏற்கனவே 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. நாங்குநேரி இரட்டை கொலை தொடர்பாக சமூக வலைதளங்களில் வன்முறையை தூண்டும் விதத்தில் பதிவிட்ட 4 பேர் கைது. பிரச்சினைக்குரிய பதிவுகளை சமூக வலைதளங்களில் பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை. கோவையில் ஆயுர்வேத மருத்துவர் ராம்குமார் தாயார் கொலை செய்யப்பட்ட வழக்கு. 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் சென்னை மகாராஷ்டிராவுக்கு 2 தனிப்படைகள் விரைந்தன. சேலம் மரவனேரியில் அரசு கல்லூரி விடுதிக்குள் புகுந்து மாணவர்கள் மீது மர்ம கும்பல் கொடூர தாக்குதல். ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுவது சம்பந்தமாக ஏற்பட்ட மோதலில் இச்சம்பவம் அரங்கேறியிருப்பதாக தகவல். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கோவை நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. 8 சட்ட பிரிவுகளில் தொடரப்பட்ட வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கிறது கோவை மகளிர் நீதிமன்றம். சென்னையில் 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலை 60 ரூபாய் உயர்ந்து 928 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையேயான போர் காரணமாக 11 மாதங்களுக்கு
பின் விலை உயர்வு. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை ₹114.50 உயர்ந்து ₹2043.50 விற்பனை. கடந்த 1ஆம் தேதி ₹29.50 அதிகரித்த நிலையில் ஒரே வாரத்தில் ₹144 உயர்வு. அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்தும் தாக்குதலால் கச்சா எண்ணெய் விலை 2 ஆண்டுகளில் இல்லாத அளவு உயர்வு. ஒரு பீப்பாய்க்கு 9 விழுக்காடு விலை உயர்ந்து $93 நிர்ணயம். போர் காரணமாக இந்தியா, மேற்கு ஆசிய நகரங்களுக்கு இடையேயான விமான கட்டணம் 4 மடங்கு உயர்வு. காப்பீடு கட்டணம், எரிபொருள் விலை உயர்வு ஆகியவற்றால் விமான கட்டணம் உயர்ந்திருப்பதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹720 உயர்ந்து ஒரு சவரன் ₹1,20,400 விற்பனை. 1 கிராம் தங்கம் ₹15,050 விற்பனை செய்யப்படுகிறது. T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் மகுடம் சூடப்போவது யார்? அகமதாபாத் மோடி மைதானத்தில் நாளை நடைபெறும் போட்டியில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் பல பரீட்சை. தமிழ்நாட்டுக்கு 4 புதிய ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தகவல். பாலக்காடு, பொள்ளாச்சி, மயிலாடுதுறை, காரைக்குடி உள்ளிட்ட வழித்தடங்களில் ரயில்கள் இயக்க திட்டம். சென்னையில் 11 மண்டலங்களில் மின்கட்டண சேவைகள் இன்றும் நாளையும் செயல்படாது என்று அறிவிப்பு. இணையதளம் மற்றும் கணினி பராமரிப்பு பணிகள் காரணமாக செலுத்த முடியாது என்று தகவல். திருப்பத்தூரில் ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. கட்லா, ஜிலேபி, கெண்டை மீன்களை போட்டி போட்டுக்கொண்டு பிடித்து சென்ற கிராம மக்கள். ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டதால் மேற்கு ஆசிய நாடுகளுக்கான கார் ஏற்றுமதி பாதிப்பு. இந்திய கார் சந்தையின் வணிகம் பெருமளவு சரிவை சந்திக்கும் என்று நிபுணர்கள் கருத்து. இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி தரவுகளை வெளியிட்ட ரஷ்யா மறுப்பு. கெட்ட எண்ணம் உள்ள நாடுகளுக்கு தகவல் தெரியாமல் ரகசியமாக வைத்திருக்க வேண்டியதாகியிருப்பதாகவும் கருத்து. ஈரானுக்கு எதிரான சிம்ம கர்ஜனை ஆபரேஷனை தொடர ராணுவத்திற்கு அனுமதியளித்தார் இஸ்ரேல் தலைமை தளபதி. லெபனான் நாட்டில் இருந்து இயங்கும் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு எதிராக தொடர் நடவடிக்கை என்றும் இஸ்ரேல் அறிவிப்பு. நிபந்தனையின்றி சரணடையும் வரை ஈரானுடன் எந்த ஒப்பந்தமும் கிடையாது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டம். சரணடைந்த பிறகு அழிவின் விளிம்பில் இருந்து ஈரானை மீட்டு முன்பை விட வலிமையானதாக மாற்ற அயராது பாடுபடுவோம் என்றும் உறுதி. மேற்காசிய போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரெஸ் வலியுறுத்தல். உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அப்பாவி மக்களும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளதாக வருத்தம். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நேபாளத்தின் பிரதமராகிறார் 35 வயதே ஆன ரேப் பாடகர் பாலேந்திர ஷா. இளம் தலைமுறையினரின் ஆதரவுடன் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட மூத்த கட்சிகளை தோற்கடித்து சாதனை.